கிளிப் ஹேங்கிங் பண்ணுறதில் சாதிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோட ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அதை ட்ரைனிங்காக போயிட்டுருந்தாங்க. இப்போ மலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டே மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு செடியில் அவங்களுடைய கண்கள் பட்டு அவங்க போட்டுட்டு இருந்த கான்டாக்ட் லென்ஸ் கீழே விழுந்துருது. பதறி போனாங்க. அடுத்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த பாறையில் ஏறி உட்காந்து தன் ஃப்ரெண்ட்ஸ்டைலாம் சொல்கிறாங்க, என் கான்டாக்ட் லென்ஸ் கீழே விழுந்துருச்சு, கான்டாக்ட் லென்ஸ் யாராவது கிடச்சா எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ செடிகள் நிறைந்த இடத்துல அந்த கான்டாக்ட் லென்ஸை போய் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், எங்களை ஃபாலோ பண்ணி நீ ஏறிவான்னு சொன்னோன்னே அவங்க எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி மனசுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏசப்பா, உங்களை நம்பி தான் இந்த பிரயாணத்தை நான் மேற்கொண்டேன். இந்த பிரயாணத்தில் இந்த கான்டாக்ட் லென்ஸை நான் இழந்துட்டேன்ப்பா. இந்த காட்டில் அது என் கைக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீங்கள் ஏதாவது அற்புதம் செஞ்சால் தான் கிடைக்கும். நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு. ஏன்னா உங்கள் அன்பு என் மேலே ஸ்பெஷல்னு சொல்லி சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது பின்னாடி ஒரு கூட்டத்தில் வாலிபர்கள் மலையேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பயிற்சி மேற்கொள்ளும் போது ஒரு ஆர்வத்தோடு பேசிகிட்டே ஏறி வர்றாங்க. ஏறி வந்ததில் ஒரு சகோதரன் சத்தமாக இது உங்களுதான் எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே வந்ததை இந்த குரூப்பில் இருந்த ஒரு வாலிபன் பார்த்து என்னதுன்னு கேட்குறான். ஒரு கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி இருக்குது, இது உங்கள் இதான்னு கேட்ட உடனே அவன் ஷாக் ஆகிடுறான். இந்த காட்டில் எப்படி உங்கள் கையில் இது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை வேகமாக வாங்கிட்டு போய் அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறான். அந்த சகோதரி அதை வாங்கி அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு கிடச்சிதுன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஏறி வந்துட்டு இருந்தோம், நான் ரோப்பை பிடிச்சி ஏறி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாறையில் கூட்டமாக எறும்புகள் இதை எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எறும்பு உணவுப் பொருளை எடுக்கும், எப்படி லென்ஸ் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அதை கையில் எடுக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு உணர்த்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி போன யாரோ இதை லூஸ் பண்ணியிருக்காங்க, இதை நான் அவங்க கையில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. அதனால தான் இதை கேட்டேன், இது உங்களுதான் சொன்னோன்னே அந்த பெண்மணிக்கு மெய் சிலிர்த்து போனாள். உடனே கண்ணை மூடி, இந்த காட்டில் என்ன நினச்சி எனக்காக அற்புதம் செஞ்ச உங்கள் அன்புக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்த அந்த சகோதரனுக்கும் நன்றி சொல்லிட்டு அவள் தன்னுடைய பாதையை தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு இருக்கிறனா உன்னை பார்த்து சொல்கிறேன், உன் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு, நீ எதை இழந்தாலும் அதை அவர் திரும்ப கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஓ மேலே அவர் வச்சிருக்கிற அன்புனால தான் யோபேல் 2:25 ஒரு வார்த்தையை எழுதி வச்சாரு. நான் திரும்ப அழிப்பேன் என்கிற இந்த வார்த்தையை எழுதி வச்சார். எது உன் வாழ்க்கையில் எதை டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாலும், உன் புத்தியீனமாக இருந்தாலும், உன் நண்பர்களாக இருந்தாலும், உனக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும், எந்த தரித்திரமானாலும், உன்னுடைய பொக்கிஷமான ஒரு சந்தோஷத்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாலும், தேவன் உன் சந்தோஷத்தை திரும்ப நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ இழந்து போனதை திரும்ப அவர் உனக்கு தருவதற்கு ஓ மேலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் உன் மேலே வச்ச அன்பை எத்தனை முறை நீ அனுபவிக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாலும் அதை உன்னை அனுபவிக்க செய்வார். நான் சொல்கிறேன், நீ பெற்றுக்கொள்வாய். எதை இழந்தாயோ அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வாய். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அதிசயங்களை காண்பாய். ஆமென்.